அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். சிறிது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்தித்து பாருங்கள், முடிவு நீங்கள் எடுங்கள். காலமாக மிக பேரணாபட்டில் மிக பழமையான மசூதிகளில் ஒன்றான புதிய மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய மூகானே மஸ்ஜித், ரோட் மஸ்ஜித், சின்ன மஸ்ஜித் மற்றும் மதர்சா ஃபாத்திமா ஆகிய வக்ஃபுகள் நன்றாக முறையில் பராமரித்து வந்தனர் மூகானின் குடும்பத்தார்கள். அந்த 3 சொத்துக்களை நிறுவியவர்கள் கூட மூகானே அப்துல் காதர் சாஹிப், மூகானே இப்ராஹிம் சாஹிப் அவர்கள். அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு சில விஷமிகள் இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் மத்தியில் பல தீய கருத்துகள் பரப்பி 2010ஆம் ஆண்டு மூகானே நிசார் சாஹிப் அவர்கள் மீது அப்பட்டமான பொய் புகார்களை கூறினார்கள். 2015ஆம் ஆண்டு மக்கி மர்ஹூம் அப்துல்லா சாஹிப் அவர்கள் மீது இந்த ஊர் மக்களே மிக நற்பெயருக்கு போனவர் மக்கி அப்துல்லா சாஹிப் அவர். அத்தகைய பெரியவர்கள் மீது இரக்கம் இல்லாமல் காக்கா ஷப்பீர் பாய், சித்தான அம்ஜத் பாய், ஹசன் பாய், இந்த 3 நபர்கள் வக்ஃபு வாரியத்தில் ஒரு இழிவான செயலை செய்து அவர்கள் மீது அப்பட்டமான பொய் புகார்களை கூறினார்கள். அதன் பிறகு 2023ஆம் ஆண்டு மூகானே ஃபஸ்லுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் மீது பொய் புகார்கள் மக்கள் மத்தியில் பரப்பி என்ன கூறினார்கள்? உதாரணத்திற்கு அவர்கள் கொடுத்த அந்த கணக்கு பட்டியல் உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். நுஸ்ரத்துல் இஸ்லாம் புது மஸ்ஜித் சொல்லக்கூடிய அந்த மசூதிக்கு செலவினங்கள் அனைத்தும் போக வருடத்திற்கு 14,09,136 ரூபாய். ரோட்டு மஸ்ஜிதிற்கு செலவுகள் அனைத்தும் போக மீதும் ரொக்கப்பணம் வருஷத்திற்கு 2,77,236 ரூபாய். சின்ன மசூதிக்கு அனைத்து செலவினங்கள் போக மீதி ரொக்க பணம் வருஷத்துக்கு 2,45,052 ரூபாய். அதே போல மதர்சா ஃபாத்திமாக்கு அனைத்து செலவினங்கள் போக ரூபாய் 1,54,344 ரூபாய் என வருடத்திற்கு 20,85,768 ரூபாய் வருடத்துக்கு சேமிக்கிறது என்று பொய் கணக்குகள் மக்கள் மத்தியில் பரப்பினார்கள். பொய் கணக்குகளை பரப்பி இந்த சொத்துக்களை அபகரித்தார்கள். செப்டம்பர் மாதம் பொய்யான தேர்தல் நடத்தி அதன் பிறகு நேற்றைய தினம் 21/7/2024ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை புது மஸ்ஜிதில் மக்கள் மத்தியில் கணக்கு காண்பிக்கிறோம் என்று பொய் பித்தாலாட்டம் கூறி மக்களுக்கு திசை திருப்பி கபட நாடகம் ஆடினார்கள். அதில் என்ன நடந்தது? தரப்பினர்களுக்கும் தக்தூர் இலியாஸ் சாஹிப் அவர்கள் தலைமை தாங்கினார்கள். 2 தரப்பினர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்படும், கணக்கு பார்க்கலாம் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் 2 தரப்பினரும் அமைதியாக ஆடிட்டர் ஷக்கீல் பை கூறிய கருத்துகளும் கணக்குகளும் பார்த்தார்கள். அதன் பிறகு அத்தனை பொய் கணக்குகள் போடப்பட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் வரி கட்டினோம் என்று. வரி அவர்கள் கட்டியது ஒரே ஒரு ஆண்டுக்கான வரிகள் மட்டுமே. கடந்த 14 ஆண்டுகளில் ஃபஸ்லுர் ரஹ்மான் முத்தவல்லியாக இருந்த போது அவர் கட்டிய அத்தனை கட்டிடத்திற்கும் கட்டிய வரிக்கான ரசீதுகள், அந்த கணக்குகள் அனைத்தும் நேற்றைய தினம் மக்கள் மத்தியில் எடுத்து வந்தார்கள். அவர்கள் காண்பித்த கணக்குக்கு பிறகு அந்த கணக்குகள் மக்கள் மத்தியில் எடுத்து வைத்த போது அந்த மசூதியில் பணியாற்றிய இன்றைய இமாம் ஹாஃபிஸ் ஜுஹேர் சாஹிப் மைக்கை அணைத்து பிடுங்கிவிட்டார். ஹாஃபிஸ் ஜுஹேர் சாஹிப் அவர்களை சிறிது யோசித்து பாருங்கள். உங்களுடைய தாதா ஹாஃபிஸ் இப்ராஹிம் சாஹிப் அவர்கள், ஹாஃபிஸ் அப்துல்லா சாஹிப் அவர்கள், உங்களுடைய தகப்பனார் ஹாஃபிஸ் இப்ராஹிம் சாஹிப் அவர்கள், நீங்கள் ஹாஃபிஸ் ஜுஹேர் சாஹிப் 3 தலைமுறையாக இந்த மசூதிகளில் இமாமாக பணியாற்றுகிறீர்கள். உங்களுக்கு உண்மை என்னவென்று தெரியவில்லையா? நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யலாமா? இது என்னுடைய கேள்விகள் மட்டுமல்ல,
மக்களுடைய கேள்விகள் கூட. அடுத்தது, இந்த அனைத்து கணக்குகள் அவர்கள் காட்டியது 5 பிழைகள் உள்ளது. முதலில் அவர்கள் சொன்னது வருடத்திற்கான கணக்கு, ஆனால் காண்பிக்கப்பட்டது வெறும் 6 மாதத்திற்கான கணக்கு மட்டும். இரண்டாவது பித்தலாட்டம், அவர் கட்டிய வரிகள் 1 ஆண்டுக்கு மட்டுமே. மூன்றாவது பித்தலாட்டம் என்னவென்று தெரியுமா? இவர் அபகரித்தார்கள். இவர்கள் இந்த வக்ஃபுகளுக்கு 1 ரூபாய் கூட நன்கொடையாக கொடுக்கவில்லை, மாறாக கடனாக மட்டுமே கொடுத்துள்ளார்கள். இவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால் இவர்கள் அந்த மசூதிகளுக்கு நன்கொடை என்ன கொடுத்தார்கள் என்பது இந்த 6 மாதத்தில் காண்பிக்க முடியுமா? அவர்கள் காட்டிய கணக்கின்படி நன்கொடை எதுவும் பெறவில்லை. மாறாக சில அந்த உறுப்பினர்கள் நரியம் ஃபஸ்லுபாய், ஹசன் பாய், இவர்கள் லோனாக கொடுத்திருக்கார். டொனேஷன் கூட இல்லை, லோனாக கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அந்த காசு எடுத்துக்கொள்ளலாம் என்று. ஆகவே மக்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வாத்தி நியாஸ் அகமத் 58,430 ரூபாய், நரியம் ஃபஸ்லுபாய் 1 லட்சம் ரூபாய், ஆபாரம் அப்துல் ஹை 2 லட்சம் ரூபாய், PAB ஹசன்பாய் 2 லட்சம் ரூபாய் என்று இந்த 4 பேர் மட்டுமே கடனாக கொடுத்துள்ளார்கள். இந்த 9 மாதத்தில் யாரும் நன்கொடையாக கொடுக்கவில்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயமாக உள்ளது. பிழை என்னவென்றால், இவர்கள் மசூதிக்கு வருடத்திற்கு 20 லட்சம் ரூபாய் சேமிக்கிறது என்று சொன்னார்களே, அப்பொழுது ரமசான் மாதத்தில் பைண்ட்டுகள் அடிக்க கையேந்தது ஏன்? மக்கள் மத்தியில் கையேந்தி பணம் பெற்றது ஏன்? அதற்கான ஆதாரங்கள் ஏன் வெளியிடவில்லை? இந்த 6 மாதத்தில் காண்பிக்க முடியுமா? அவர்கள் காட்டிய கணக்கின்படி நன்கொடை எதுவும் பெறவில்லை. மாறாக சில அந்த உறுப்பினர்கள் நரியம் ஃபஸ்லுபாய், ஹசன் பாய், இவர்கள் லோனாக கொடுத்திருக்கார். டொனேஷன் கூட இல்லை, லோனாக கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு அந்த காசு எடுத்துக்கொள்ளலாம் என்று. ஆகவே மக்கள், நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 10 வருடத்திற்கான கணக்குகள் அனைத்தும் ரசீதுகள் கொண்டு வரப்பட்டது நேற்றைய தினம் மக்கள் மத்தியில். ஒரு நினைவூட்டுகிறேன் ஒரு விஷயத்தை. 10 ஆண்டுக்கான கணக்குகள் மக்கள் மத்தியில் நாங்கள் அழைப்பு கொடுத்தோம். மொகரிப் தொழுகைக்கு பிறகு ரோட் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு வாருங்கள், வந்து கணக்கு பாருங்கள். திறந்த புத்தகம் போல் நம்முடைய செயல்பாடுகளும் நிர்வாகம் உள்ளது, அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட நிலையில் யாரும் வரவில்லை. காரணம், மக்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த சொத்துக்கள் உருவாக்கியது மூகானை குடும்பத்தார்கள். இந்த சொத்து பாதுகாக்கக்கூடியவர்கள் மூகானை குடும்பத்தார்கள். அவர்களுடைய கணக்கில் ஒரு பிழையும் இருக்காது என்று அனைவருக்கும் தெரியும். இருந்த போதிலும் நாங்கள் நேற்று தாங்களாகவே வந்து அந்த கணக்குகளை காண்பிக்க முயற்சித்தோம். ஆனால் சில கயவர்கள் அந்த கணக்குகளை மக்கள் பார்த்து விடக்கூடாது, பார்த்தால் தங்களுடைய முகத்திரையும் நயவஞ்சகத்தையும் மக்கள் மத்தியில் தெரிந்துவிடும் என்று பயத்தோடு அவர்கள் தடுத்தார்கள். மக்களே, நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட இழிவான செயல் செய்யக்கூடிய யாருக்கும் நீங்கள் ஆதரவு தராதீர்கள். இவருடைய பித்தலாட்டமும் நயவஞ்சகமும் கபட நாடகமும் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் மக்கள் மத்தியில் வந்து சேரும் என்று நம்புகிறேன். ஆகவே நினைவு கொள்ளுங்கள், அக்கிரமும் அராஜகமும் செய்யக்கூடியவர்கள் எவரும் நிரந்தரமாக இருந்ததில்லை, நிலையானதும் இருந்ததில்லை. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் உண்மை வெளிச்சத்துக்கு வரும், அப்பொழுது புரியும்.